நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். மிகவும் அதீதமான தன்னம்பிக்கையுடைய தனுர் ராசிக்காரர்களே, நமக்கு எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் எப்படி இருக்கும்? விஸ்வாவசு வருஷம் ஆடி மாதம் 16/7/2025 மாலை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? மிக மிக விசேஷமான மாதம் சார். ஏன்னா ராகு கேதுக்குள்ள அத்தனை கிரகங்களும் அடக்கம். ராகு கேது என்பது ஆதிசேஷனுடைய அம்சம். அந்த ஆதிசேஷன் தான் இந்த ஜோதிஷத்தையே பண்ணவர். அவருக்குள்ள இந்த ராகு கேதுக்குள்ள அத்தனை கிரகங்களும் அடக்கம். கிரக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். 3 கும்பத்தில் ராகு, 4 மீனத்தில் சந்திரன் சனி, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் பிற்பாடு சூரியன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். இதில் மிக ரொம்ப சொல்லணும்னா ரொம்ப நுணுக்கமாக சொல்லணும்னா ராகு கேதுக்குள்ளே எல்லா கிரகமும் அடக்கும். அதில் செவ்வாய் வெளியில் வந்துடுறார். 10 நாள் கழிச்சு செவ்வாய் வெளியில் வந்துடுறார். நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் இருந்தாலும் 7ஆம் வீட்டுக்கு குருவோடு சம்பந்தப்படுற 10 நாள் கழிச்சு புதன் வக்ரமாகிறார். இது எல்லாமே குருவனுடைய அம்சத்தை உடைய தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்றவும் மாற்றம் உண்டாகக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். ஆனால் என்ன ஒன்று, நண்பர்களோ நம்முடைய உறவினர்களோ நம்மை மதிக்கவே மாட்டாங்க சார். கொஞ்சம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம கவலையே பட வேண்டாம். அவர்கள் மதித்தால் என்ன, மதிக்கலை நாம மேலே ஏறி போயிட்டே இருக்கும். ஏன்னா பொறாமை கொஞ்சம் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அதனால தான் அவரை நம்ம மதிக்கிறது இல்லை. வாயால் பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வேணேன் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர். ஏன்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன். சுக்கிரன் 6க்கும் 11க்கும் அதிபதியானவன். அவன் 10 நாள் கழிச்சு 7ஆம் வீட்டுக்கு வரத்து கணவன் மனைவி இடையே உள்ள உறவு நிச்சயமாக மேம்படும். பிற்காலத்திற்கு உண்டான சந்ததி உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. பணப்புழக்கம் நிறைய இருக்கும் சார். எதிர்பார்த்ததை விட போன மாதத்தை விட இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதுவும் செவ்வாய் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம், சுக்கிரன் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஒரு 10 தேதிக்கு மேலே வச்சுங்களேன். இன்னும் சொல்ல போனால் ஆகஸ்ட் 1ஆம் தேதிக்கு மேலே அபரிமிதமாக இருக்கும் இந்த மாதம். அதுவும் இந்த சுக்கிரனுடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது நம்முடைய வீட்டுக்கு படுறதுனால, குருவனுடைய பார்வை நம்முடைய வீட்டுக்கு படுறதுனால மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது. 4ஆம் வீட்டில் சனி அமர்ந்து கொண்டிருப்பதனாலும், அது மட்டும் இல்லாமல் 12, 11, 10ஆம் வீடு சனியனுடைய பார்வை 10ஆம் வீட்டில் இருக்கு. 11ஆம் வீடு லாபஸ்தானத்துக்கு குருவனுடைய பார்வை 5ஆம் பார்வை இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கிற போது சின்னத்திரை பெரிய நிழல் இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, அது கலைத்துறையாக இருக்கலாம், எந்த கலைத்துறையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாடகம், நாட்டியம், பாட்டு, வசனம், இந்த மாதிரி கலைத்துறைகள் எதுவாக இருந்தாலும் அதில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அவார்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சார். நீங்கள் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க தனுராசிக்காரர்களுக்கு. அல்லது அவார்டு சார் இந்த மாதம் கொடுக்கலனாலும் அதற்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படும். அடுத்த 2-3 மாதங்கள் கழித்து உங்களுக்கு அது கைக்கு வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு. அதே மாதிரி தான் உங்களுடைய ப்ரமோஷன் சார் ஜூலையில் ப்ரமோஷன் வராது சார், ஆகஸ்ட்டில் வராது சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கான அந்த எழுதி அனுப்புறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது அக்டோபர் வரலாம், நவம்பர் வரலாம். ஆனால் இந்த மாதம் அதற்கான முயற்சிகள் எடுத்து விடப்படும். உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆர்டரை எழுதி வச்சுட்டான், அப்ளிகேஷன் போட்டுருங்க. நீங்கள் போட்டால் அதுக்கு ஆர்டர் வந்துட்டே இருக்கும். அதை முக்கியமாக நான் செய்யணும். வெளிநாடு வெளியூர் செல்பவர்களுக்கு, தனுராசிக்காரர்களுக்கு இப்போது நீங்கள் எடுக்கும் முயற்சி, போடும் அப்ளிகேஷன் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பலன் தரும் சிறிதும் சந்தேகமில்லை. ஆனால் நமக்கு அது முயற்சி எடுக்கணும். அதே மாதிரி விவசாயம், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் இருப்பவர்களுக்கு, 4ஆம் இடத்தில் வரக்கூடிய செவ்வாய், 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய், சனியனால் பார்க்கப்படக்கூடிய, ஸ்திரமாக சனியனால் பார்க்கப்படக்கூடிய செவ்வாய், லாபஸ்தானத்தை பார்க்கும் குரு, இதனால நமக்கு பணப்புழக்கம் இருக்கும். நாம் எடுத்த காரியங்கள் முயற்சி நடக்கணும். அதுவும் எஸ்பெஷலி நிலம் நீர் சம்பந்தப்பட்டு விவசாயம், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட் பிசினஸ், மீன் வளத்துறை இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு பணப்புழக்கம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். இதற்கடுத்து கொஞ்சம் ஷேர்ஸில் போடுறத கொஞ்சம் நிதானமாக போடுங்க, சிந்தித்து போடுங்க. அதனால் உங்களுக்கு வரவு உண்டு. ஆனாலும் உங்களுக்கு அதை சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது. மற்ற உங்களுக்கு ஏதாவது சம்மந்தப்பட்ட வழக்கு சம்மந்தப்பட்டதான் நிலுவையில் இருந்தால் அதெல்லாம் முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்த 2-3 மாதத்தில் முடிஞ்சிடும். அதற்கான சாத்தியக்கூறு இந்த மாதம் எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, டிரைவர்ஸ், லாங் டூர் போடுறவங்க, டிரான்ஸ்போர்ட் அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அது தொழிலாளிகள், முதலாளிகள், மருத்துவ பிஸ்னஸில் இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் தொழிலாளி முதலாளிகள் நிச்சயமாக இந்த மாதம் அவர்களுக்கு ஏற்றவும் மாற்றம் உண்டு என்பது சிறிதும் சந்தேகமில்லை. ஆனால் இதெல்லாம் நம்ம கையில் கிடைக்கணும்னா சார் நாம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும். அதாவது நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை விட்டுறக்கூடாது. நமக்குன்னு தெரிந்த ஆச்சாரிய புருஷர்கள்
அவர்களை அண்டி அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சனியனுடைய ஆதிக்கம் 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 10ஆம் வீட்டை பார்க்கறதுனால அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுடைய தொடர்பு நிச்சயமாக நம்மளுக்கு மேன்மையை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. அவருடைய தொடர்பு நல்லது தான். ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும், அல்லது டிரான்ஸ்ஃபர் வேணும், பெரிய இடத்துல டிரான்ஸ்ஃபர் வேணும், அந்த மாதிரி இங்கேருந்து ஃபாரின் போகிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி இருக்கணும். அதற்கு வேண்டியவர்கள் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள்னா அவர்களுடைய தொடர்பு, அவர்கள் சொல்லக்கூடிய தன்மை, அவர்கள் கொடுக்கக்கூடிய உற்சாகம் நமக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகோலும் என்பதில் நல்ல வழியை தந்திடும் சிறிதும் சந்தேகமில்லை. இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு விட்டுறாதீங்க. வியாழக்கிழமைகளில் குருவை சென்று சந்தித்து ஒரு தட்சிணாமூர்த்தியோ நம்முடைய சுப்பிரமணியரோ அல்லது நமக்கு இஷ்டதெய்வமாக வணங்கக்கூடிய தெய்வங்களை சென்று ஈவினிங் 7 விளக்கேற்றி வழிபடுத்து வருவதல் என்பது எதிர்வரக்கூடிய மாதம் மட்டுமில்லை, அடுத்த பல மாதங்கள் நமக்கு நன்மையை சேர்க்கும் என்று சிறிதும் சந்தேகமில்லை. நன்றி, வணக்கம். யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2-3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.